அனுப்பப்பட்டவர்கள். சாரா டக்கர். சாரா டக்கர் என்ற ஒரு கிறிஸ்தவ பெண் இருந்தாள். சிறு வயதிலிருந்தே அவள் இயேசுவை மிகவும் நேசித்தாள். என் வாழ்க்கை இயேசுவுக்காக பயன்பட வேண்டும் என்று அவள் மனதில் விரும்பினாள். ஆனால் ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. சாரா டக்கர் உடல் மிகவும் பலவீனமாக இருந்தது. எல்லாரையும் போல் வெளியே சென்று பெரிய வேலைகள் செய்ய முடியாது. சில சமயம் அவள் படுக்கையிலே இருக்க வேண்டிய நிலை இருந்தது. அப்போது பலர் நினைத்தார்கள், இந்த பெண்ணால் என்ன செய்ய முடியும் என்று. ஆனால் சாரா டக்கர் மனம் உடையவில்லை. அவள் நினைத்தால், நான் வெளியே சென்று செய்ய முடியவில்லை என்றாலும் ஜெபம் செய்ய முடியும் என்று. ஒரு நாள் அவள் இந்தியாவிலிருந்து வந்த ஒரு செய்தியை கேட்டால். அந்த செய்தி என்னவென்றால், இந்தியாவில் பல பெண்களுக்கு படிக்க வாய்ப்பில்லை என்று. அதை கேட்டதும் சாரா டக்கர் மனம் மிகவும் வருந்தியது. அவள் கடவுளிடம் ஜெபித்தார், ஆண்டவரே, இந்திய பெண்கள் படிக்க ஒரு வழி ஏற்படுத்துங்கள் என்று. அவள் தினமும் இந்த விஷயத்திற்காக ஜெபித்து கொண்டே இருந்தாள். தனது நண்பர்களிடமும் இந்த தேவையை பற்றி கூறினார். காலம் கடந்தது. சாரா டக்கர் வாழ்க்கையின் கடைசி நேரம் வந்தது. அந்த நேரத்தில் அவள் ஒரு ஆசையை சொன்னாள். இந்திய பெண்களுக்கு கல்வி கிடைக்க வேண்டும். அவள் இறந்த பிறகு அந்த ஜெபமும் ஆசையும் வீணாகவில்லை. மிஷனரிஸ் அந்த ஆசையை நிறைவேற்றினர். இந்தியாவில் திருநெல்வேலியில் பெண்களுக்காக ஒரு கல்லூரி தொடங்கப்பட்டது. அந்த கல்லூரிக்கு சாரா டக்கர் காலேஜ் என்று பெயர் வைத்தார்கள். இன்று ஆயிரக்கணக்கான பெண்கள் அந்த கல்லூரியில் படித்து வாழ்க்கையில் முன்னேறுகிறார்கள். ஒருவர் தன்னால் இயன்றதை செய்தால் போதும், மீதியை கடவுளை அதிசயமாக மாற்றுவார். அனுப்பப்பட்டவர்கள்.